எல்லோருக்கும் வணக்கம். வாங்க சோயா சங்க்ஸில் பிரியாணி பண்ணலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணி சூடானதும் அதில் நம்மளுக்கு தேவையான அளவு சோயா சங்க்ஸை போட்டுக்கலாம். அது ஒரு கொதி வந்ததும் அது ஒரு தட்டை வச்சு மூடி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு சாப்பர் எடுத்து அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஏன் சாப்பரில் எடுத்திருக்கேன்னா, நம்ம இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி தான் எடுத்து செய்ய போகிறோம். கம்மியான குவான்டிட்டியாக இருக்கிறதுனால இஞ்சி பூண்டெல்லாம் மிக்சியில் எடுத்தோம்னா நம்மளுக்கு அரைப்படாது. இது கூட போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா நைஸாக சாப் ஆகி கிடச்சிரும். இப்போது அதில் 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், அது கூடவே 2 சின்ன ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, அடுத்து கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் அது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு தக்காளியும் அதே சாப்பரில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா கடையில் வாங்கினது தான், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவி மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருந்தோன்னா அதை கூட இதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு சோயா சங்க்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் புளிக்காத தயிர் தான், அதனால் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இந்த மசாலா எல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த நேரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிங்கிறதுனால 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். மீதி 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் எடுக்க முடியலன்னா நம்ம 2 டம்ளரும் தண்ணியை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக அரிசியை ஒரு தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த ஊறின அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இனி அடுத்து குக்கர் மூடியை போட்டு விசிலை போட்டோன்னா ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து இதுக்கு சைடிஷ்ஷாக தயிர் வெங்காயம் பண்ணலாம். ஒரு வெங்காயத்தை எடுத்து அதை கட் பண்ணி 2 தடவை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணால் தயிர் வெங்காயம் நம்மளுக்கு இப்போது ரெடி. அந்த சைடு குக்கர்லேயும் நம்மளுக்கு விசில் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கலாம்.
வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி. இதை டிஃபன் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுக்கு லஞ்சுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோவை பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.